சுட்டரித்து உமக்கு உகந்தவனாய் மாற்றும் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெப ஆவி எனக்குள்ளே கொண்டு வரும் அப்பா. ஒரு மன்றாட்டின் ஆவியை கொண்டு வருமட்டா. ஒரு அக்கினி எனக்குள்ளே கொண்டு வரும் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் குடும்பத்துக்கு செய்த நன்மைகளுக்காக, என் மனைவி பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்போதும் கூட ஆவியானவர் என் மேல் இறங்குவீராக, வல்லமையோடு இறங்குவீராக. உன்னத பலனை எனக்குள்ளே கொண்டு வருவீராக. அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. எலியாவின் மேலிருந்த அக்கினியை, எலியாவின் மேலிருந்த அபிஷேகத்தை இப்பொழுது 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 என் மேல் வைக்கும்படி, என் மேல் வைக்கும்படி, என் மேல் உம்முடைய அக்கினி இறங்கும்படி, ஒரு அக்கினியாய் எழும்பி பிரகாசிக்கும்படி. அப்படியே கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசி, நான் ஒரு எலியாவாய் எழும்ப வேண்டுமே, நான் ஒரு எலியாவாய் எழும்ப வேண்டுமே. இந்த கடைசி காலத்தில் உம்முடைய வருகை நெருங்கி இருக்கிற வேளையில என்னை எலியாவை போல மாற்றும் அப்பா, மாற்றும் அப்பா. அப்படியே அந்நிய பாஷையில பேச போகிறோம். உன்னுடைய வாயை விரிவாய் திறந்து ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அந்த நாவிலிருந்து பரலோக பாஷை புறப்பட பண்ணுவார். சுத்திகரிக்கிற ஆவியானவரே, சுட்டரிக்கிற ஆவியானவரே, என்னை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய செய்கிற ஆவியானவரே, பிதா பூர்ண சத்குணராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தத்திலே பூர்ணப்படுத்தும்படி ஆவியானவரே, 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 மாசற்ற மணவாட்டியாய் எங்களை மாற்றுகிற ஆவியானவரே, அந்நிய பாஷை வரங்களை, தீர்க்க தரிசன அபிஷேகத்தை எங்களுக்குள்ள கொண்டு வருகிறவரே, பின்மாறி மழை இன்று பொழியட்டுமே, வானத்தின் மதகுகள் திறக்கட்டுமே, அக்கினி பெருமழை இறங்கிடவே எலியாக்களை எழுப்பும். பின்மாறி மழை இன்று பொழியட்டுமே, வானத்தின் மதகுகள் திறக்கட்டுமே, அக்கினி பெருமழை இறங்கிடவே எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், இழுத்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. கைகளை தட்டி சொல்லுவோம், எழுப்புதல் நாயகனே, எழுந்திடும் தேசத்திற்காய், இழுத்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எலியாவின் ஆவியால் நிறைச்சிடுமே, முழங்கால்கள் யாவையும் முடக்கிடுமே, கர்த்தர தேவன் என்று முழங்கிடவே எலியாக்களை எழுப்பும். எலியாவின் ஆவியால் நிறைத்திடுமே, முழங்கால்கள் யாவையும் முடக்கிடுமே, கர்த்தர தேவன் என்று முழங்கிடவே எலியாக்களை எழுப்பும். சத்தமாய் சொல்வோம், எழுப்புதல் நாயகனே, ரகபஷதலகுதலா. ஓ கிழித்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே,
எழுந்திடும் தேசத்திற்காய் இழுத்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. கர்மேலின் அனுபவம் தொடரட்டுமே. சாத்தானின் திட்டம் முற்றும் அழியட்டுமே. பாகாலின் நேரம் இப்ப முடிகிறதே. எலியாக்களை எழுப்பும். கர்மேலின் அனுபவம் தொடரட்டுமே. சொல்லுவோமா? பாகாலின் நேரம் எல்லாம் எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே எழுந்திடும் தேசத்திற்காய் இழுத்திடுவானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே ரபகதலபோஷதலபா. ஆண்டவரே உம்முடைய வானங்களை கிழித்து உம்முடைய அக்கினியினால நிரப்புங்கப்பா. அக்கினி பரவட்டுமே. தீபத்தை போலவே அபிஷேகமும் விசுவாசி மேலெல்லாம் தீ பிளம்பும். அக்கினி ஜுவாலையை மாற்றிடவே எலியாக்களை எழுப்பும். தீபத்தை போலவே கேட்போமா? வாய்களை திறந்து கைகளை தட்டி அக்கினி ஜுவாலையாய் எலியாக்களை எழுப்பும். எழுப்புதல் நாயகனே எழுந்திடும் தேசத்திற்காய் இழுத்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே எழுந்திடும் தேசத்திற்காய் இழுத்திடும் வானங்களை அக்கினி பரவட்டுமே. கிருபையின் காலம், கிருபையின் காலங்கள் முடிகிறது. வருகையின் நேரமும் வந்திட்டதே. தேசத்தை குலுக்கி அசைத்திடவே எலியாக்களை எழுப்பும். கிருபையின் காலங்கள் முடிகிறதே. வருகையின் நேரமும் வந்திட்டதே. தேசத்தை குலுக்கி அசைத்திடவே எலியாக்களை எழுப்பும். சத்தமாய் சொல்லுங்க. எழுப்புதல் நாயகனே எழுந்திருளும் அப்பா. உம்முடைய வானங்களை கிழித்து உம்முடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா. இந்த சபை முழுவதுமாய் உம்முடைய வல்லமையினால நிரப்பப்படுவற்றும் அப்பா. எழுந்திடும் தேசத்திற்காய் இழுத்திடுவானங்களை அக்கினி பரவட்டுமே. எழுப்புதல் எழுப்புதல் நாயகனே அக்கினி ஜுவாலை அக்கினி எங்களை பற்றி பிடிக்கட்டும் அப்பா. பரவட்டுமே. எழுப்புதல் நாயகனே எழுந்திடும் தேசத்திற்காய் இழுத்திடுவானங்களை அக்கினி பரவட்டுமே. தேவனே, உம்மை அப்பா என்று அழைப்பது எத்தனை பாக்கியம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை எவ்வளவு கிருபையாய் எங்களுக்கு தந்திருக்கிறேன். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல நான் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னீரே. உங்களை திக்கற்றவர்களாய் விடு, உங்களிடத்தில் வருவேன். தாய் தேற்றுவது போல தேற்றுகிற நம்முடைய அன்புக்கு ஈடான அன்பு என்ன உண்டு? எங்களுடைய இருதயம் தொய்யும் போதெல்லாம், பூமியின் கடையாந்தரங்கள் எதுமை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எவ்வளவு கிருபையாய் எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களை உயர உயர்த்தி கன்மலை மேல் எங்களுடைய பாதங்களை நிலைநிறுத்தி உம்மை துதிக்கிற புதிய பாட்டினால் எங்களை நிரப்பினீரே. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினீரே. உன்னை என் உள்ளம் கையிலே வரைந்திருக்கிறேன்.
உன்னை என் உள்ள கையிலே வரைந்திருக்கிறேன். உன்னை உன் குடும்பத்தையும் என் கைகளில் ஏந்தி நின்று கொண்டிருக்கிறேன். எந்த பாதாளத்தின் வல்லமை என் கையிலிருந்து உன்னை பறிக்க நினைத்தாலும் நான் விடுவதில்லை, நான் விடுவதில்லை. உனக்காக வைராக்கியமாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். உனக்காக வழக்காடும்படி, உனக்காக யுத்தம் செய்யும்படி, உனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி நான் உன்னை அறிந்திருக்கிறேன். மகனே, மகளே, நீ நடந்து வருகிற பாதை நான் அறிந்திருக்கிறேன். உன்னை சூழ்ந்து நிற்கிற புயலின் மேகங்களை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் உன்னை சுற்றி நெருக்கினால் உன்னை மேற்கொள்ளுவதில்லை, உன்னை மேற்கொள்ளுவதில்லை. நான் அனுமதிப்பதில்லை. நீ என்னுடைய மகன் என்று அறியும்படி இதோ என் பிரகாசமான கரத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். ஒரு இருள் பூமியை சூழுகிற காலங்கள் வந்திருக்கின்றன. ஒரு அந்தகார வல்லமைகள் பலன் கொள்ளுகிற நேரம் வந்திருக்கின்றது. ஆனால் நான் உன்னை அறிவேன். அந்த இருளுக்கு தப்பும்படி, அந்தகார வல்லமைக்கு தப்பும்படி உன்னை என் இரத்தத்தால் முத்திரையிட்டு சோதனைக்கு தப்புகிற மார்க்கத்தை உனக்கு உண்டாக்குவேன். தேவனே, எங்கள் மேல் இவ்வளவு அன்பு வைத்ததற்காக உமக்கு நன்றி. தகுதி இல்லாத எங்கள் மேல எவ்வளவு பாசத்தை காண்பித்தீர். நன்றி அப்பா. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அப்பா உம்மை நேசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதங்களை பணிந்து கொள்ளுகிறோம். எங்களை உமக்கு முன்பாய் தாழ்த்துகிறோம். பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களை தூசி என்றும் குப்பை என்றும் தாழ்த்தினது போலவே உம்முடைய பாதங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் கர்த்தர் மகிமையிலே சிறந்தவராய் இருக்கிறீர். பரிசுத்தத்திலே தலை சிறந்து விளங்குகிறீர். உம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகள் ஆகும்படிக்கு எங்களை அழைத்து கரம் பிடித்ததற்காக மீண்டும் உமக்கு நன்றி. இந்த ஆராதனை நேரத்தை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, அமர்வோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்திருந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பூட்டான் என்று சொல்லப்பட்ட பயங்கரமான இருள் நிறைந்த சர்வாதிகாரியாகிய ராஜாவால் அரசாளப்படுகிற தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஏறக்குறைய 8-10 வருடங்களாக அந்த பூட்டான் தேசத்துக்குள்ளே போக வேண்டும்,
ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை எனக்குள்ளே ஒரு தீப்பொறி போல வேலை செய்து கொண்டே இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே உள்ள எல்லா கிறிஸ்துவ போதகர்களையும் அந்த ராஜா புத்த மதமே இங்கே இருக்க வேண்டும், மற்ற எந்த மதங்களும் வரக்கூடாது, அந்த தேசம் முழுவதிலும் இருந்த சின்ன பெரிய எல்லா ஊழியக்காரர்களும் கைது செய்து எங்கே கொண்டு போனார் என்று இதுவரை தெரியாது. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா, எந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள், கொண்டு விட்டார்களா, ஒன்றும் தெரியவில்லை. காண்கிற இடத்திலெல்லாம் பூட்டான் போவது எப்படி, ஊழியம் செய்வது எப்படி விசாரித்து கொண்டே வந்தேன். எனக்கு அங்கே போவதற்கு எந்த வழியும் திறக்கவே இல்லை. அங்கே என்ன ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், என்ன விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை. கடவுளுடைய பெரிய கிருபை 4 ஆண்டுகளுக்கு முன்பாக பழைய கொடூரமான ராஜா மாறி ஓரளவு சுமாரான ராஜா வந்து சேர்ந்தார். நான் போன தலைநகரில் ஒரு சர்ச் கூட கிடையாது, சர்ச்சை வைக்க முடியாது, அதுக்குரிய ஹால் கிடையாது, பாசஸ் கிடையாது, கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் இப்பொழுது வந்த ராஜா, நீங்க மற்றவங்களை கன்வெர்ட் பண்ணக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, உடைய வீட்டு அறைக்குள்ளே ஜெப கூட்டம் நடத்தி கொள்ளலாம் என்ற உத்தரவை கொண்டு வந்தார். என்னை அழைத்த போதகர் அவர் சொன்னார், நாங்க காடுகளில் மலைகளில் போய் யாருக்கும் தெரியாத இடத்துல தான் 20-30 விசுவாசிகள் கூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒரு முறை எப்படியோ போலீஸ் அதை அறிந்து விட்டார். ஆகவே வந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன ஜெபம் பண்ணுகிறீர்கள்? இந்த ராஜா ஆசீர்வாதமா இருக்கணும், தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும், போலீஸில் வேலை செய்கிறவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், தேசத்தில் வறட்சி நீங்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த போலீஸ்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இது, இவங்களை பிடிக்கலான்னு வந்தா நமக்காக ஜெபம் பண்றோம்னு சொல்றாங்க, சரி போங்கன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போது இந்த புதிய ராஜா வந்ததிலிருந்து அவர்கள் சின்ன ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டில் அங்கதான் அங்கே வாழுகிறார்கள். ஒரு பகுதியை சர்ச் மாதிரி வைத்திருக்கிறார்கள். நான் வரப்போகிறேன் என்று பக்கத்தில் உள்ள நேபாள தேசத்தில் ஒரு ஊழியக்காரர் மூலமாய் அவரிடத்தில் அறிவித்த போது ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அவள் சொன்னார்கள், பிரதர் சாம் ஜோதரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, எங்கள் மக்களுக்கு வாய் டு வாய் தான் நம்ம சொல்ல முடியும், ஒரு வால் போஸ்ட் அடிக்கவோ ஒரு விளம்பரம் பண்ணவோ முடியாது. 2-3 மலைகளை ஏறி இறங்கி எங்க விசுவாசிகள் தியாகமா வருவாங்க. சாம் ஜோத்ரா வந்தார்னா எங்களுக்கு ஒரு நேரம் உணவு கொடுப்பாங்களா, கொஞ்சம் ஒரு பணக்காரர் இருந்தா எங்களுக்கு ஒரு சிக்கன் ஏதாவது போடுவாரா. என்கிட்ட கேட்டாங்க, எவ்வளவு சாப்பாட்டுக்கு உங்களால் கொடுக்க முடியும்? நான் சொன்னேன், 50,000 ரூபா கொடுக்குறேன். இல்லை 62,000 ரூபா ஆகும். சரி பரவாயில்லை, எங்களால் அவருக்கு ஒன்றும் உதவி செய்ய முடியாது. நான் சொன்னேன், இங்கே நானும் ஏலிம் பைபிள் காலேஜில் டீச்சராக இருக்கிற செல்வகுமார் என்ற சார்ந்தும் வருகிறோம். ரொம்ப சந்தோஷமாய் வரவேற்றார். எனக்கு மொழிபெயர்ப்பதற்கு பக்கத்தில் உள்ள தேசம் நேபாள் தேசத்திலிருந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூப்பிடுகிறோம். இன்னொரு தேசத்திலிருந்து இன்னொரு ஊழியக்காரர் வரணும்னு ஆசைப்படுறார். அவங்களுக்கெல்லாம் விமான டிக்கெட் கொடுத்துருவீங்களா? ஓகே, நாங்கள் ஏலிம் சபை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், நாங்கள் உங்கள் பட்சமாக நிற்கிறோம். வருஷக்கணக்கிலே நீங்கள் அடிமைகளைப் போல இந்த புத்த சாம்ராஜ்யத்தில் அவ்வளோ புத்த சன்னியாசிகள் எங்கே பார்த்தாலும் புத்தருக்கு பெரிய வணக்கம். தேசத்தின் வருமானத்தில் பாதி பகுதி புத்த துறவிகளுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு தங்கி இருக்கிற இடங்கள், அவர்களுக்காகத்தான் அவர்கள் அதிகமாக செலவழிக்கிறார்கள்.
பெரிய மலை, பெரிய மலையில பெரிய உயரத்துல ஒரு பெரிய புத்தர் சிலை அந்த தேசத்தையே பார்த்து கொண்டு இருப்பது போல நான் நினைக்கிறேன். ஒரு 2000 அடி உயரத்துக்கு அந்த புத்த சிலை பொன்னினால பூசப்பட்டு கம்பீரமாய் நின்று கொண்டு இருக்கிறது. மனவேதனையாய் இருந்தது. ஒரு இருளடைந்த பயங்கரமான ஒரு தேசம். ஜனங்களுக்கு சரியான வேலை இல்லை, உணவு இல்லை. அந்த நிலைமை பார்க்கும்போது உள்ளத்தில் மகா வேதனையா இருந்தது. அவர்கள் மத்தியில் நின்றபோது எதை குறித்து நான் பேசுவது ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். இவ்வளோ மலைகள், ரொம்ப அழகான மலைகள், சுத்தமான தண்ணீர், எங்கு பார்த்தாலும் சின்ன சின்ன ஆறுகள் அழகாய் ஓடுவதாய் இருந்தாலும் கூட தேசம் முழுவதும் ஒரு பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளே, இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே ஜனங்கள் கட்டப்பட்டவர்களாக, பாரம்பரியத்தில் ஊறினவர்களாக, ராஜாவுக்கு பயந்து நடுங்கி வாழுகிறவர்களாக இருந்தபோது நமக்கு எவ்வளவு சந்தோஷம். அந்த இடத்துல ஏறக்குறைய 40 ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களாம். சில சபையில் 15 பேர், சில சபையில் 50 பேர், மிகப்பெரிய சபையில் 150 பேர். அவ்வளோதான் அந்த சபைகள். ஒரு சபைக்கு முன்னாலாவது இந்த சர்ச்சின் போர்டோ அல்லது ஆராதனை நடக்கிற இடம்னு சொல்லிருக்கோ ஒரு இடமும் கிடையாது. சட்டப்படி அது தவறாய் அவர்களால் எண்ணப்படுகிறது. அந்த தேசத்துக்கு போயிருந்தோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்குள்ள சோர்ந்து போன ஊழியக்காரர்களை பலப்படுத்துவது, விசுவாசிகளை பலப்படுத்துவது, ரெட்டைட்டு போல பாடி ஆராதித்த மகள ஒரு நல்ல நேரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் செய்த முதல் பிரசங்கத்தை மலை பிரசங்கம் என்று நாம் அழைக்கிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மலையின் மேல் ஏறினார். திபெத்தை முழுக்க எல்லா இடங்களிலும் அந்த பூட்டான் தேசமே ஒரு மலை தேசம், இருளால் சூழ்ந்திருக்கிற ஒரு தேசம். அவர் மலையின் மேல் ஏறினார். அடிவாரத்திலிருந்து சலனமும் சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த உலக மக்கள் மத்தியிலிருந்து உன்னதமான இடத்துக்கு அவர் ஏறினார். ஆண்டவர் அங்கே பிரசங்கித்தார். ஆண்டவரும் மலையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. சிஷ்யர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த உயர்ந்த மலைக்கு, மறுரூப மலைக்கு அவர் ஏறினார். இரவெல்லாம் ஜெபிக்க விரும்பின போது மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டம் ஒலிவ மலையின் மேல் உள்ள ஒரு அருமையான தோட்டம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது கூட கல்வாரி மலை என்று அழைக்கப்படுகிறது. மலை தேசத்து மக்களை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். கடைசியாய் அவர் உலகத்தை விட்டு போகும்போது கூட சிஷ்யர்களை அந்த ஒலிவ மலையில் அழைத்தார். பிரதான கட்டளை அவர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். அதுவும் கூட ஒரு மலையில் அவர் சொன்ன ஒரு சந்தர்ப்பம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆரம்பிக்கும் போதே பாக்கியத்தை குறித்து சொல்லுகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வரிசை சொல்லுகிறார். 8 பாக்கியவான்களை குறித்து முதல்ல அங்கே பேசுகிறார். 8 பாக்கியமான ஒரு வாழ்க்கை. பூமியில நீ வாழும்போது ஒரு பெயர் பெற்ற, ஆசீர்வதிக்கப்பட்ட, பாக்கியமான, மேன்மையான வாழ்க்கைக்கு வழி முதல்ல 8 வசனத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது மலைப்பிரசங்கம் செய்து அதே இடத்துக்கு அந்த வழிகாட்டிகள் கண்டிப்பாக அழைத்து கொண்டு போவார்கள். அந்த மலையின் உச்சியிலே ஒரு அழகு தேவாலயம் கருப்பு நிற கல்லினால் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயம் ஆண்டவர் 8 முறை பாக்கியவான்கள் இந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்லது போட்ட எண் கோண வடிவத்தில் 8 பாக்கியத்தை மேலே அவர்கள் எழுதி சுற்றி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதன் மேல் அவர் நின்று பிரசங்கிக்கும் போது அந்த நாட்களில் மலையின் பள்ளத்தாக்கில் இருந்து ஜனங்கள் வரிசையாக அதை கேட்பதுண்டு. அந்த நாட்களில் மைக் இல்லாத சிஸ்டம். நம்ம சர்ச்சில் மேலே இங்கே 1300 பேர் அமர்ந்து இருக்கிறீர்கள். மைக் இல்லாமல் பேச முடியாது. ஆனால் ஆண்டவர் 5000 பேர் இந்த இடத்துல எத்தனை பேர் கூடி வந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கும் போது யோசித்து பாருங்கள், எப்படி மைக் இல்லாம ஆண்டவர் பேசி இருப்பார். மலையில எதிரொலித்து, இந்த மலையில எதிரொலித்து கீழத்திலே பள்ளத்திலே உள்ளவர்களும் கேட்க கூடும்படி அவர் பிரசங்கம் பண்ணினதை வேதம் சொல்லும் போது வாயை திறந்து உபதேசித்தது என்னவென்றால், வாயை திறந்துன்னா மற்றவங்க எல்லாம் வாயை மூடிட்டு பிரசங்கம் பண்றாங்க என்று அர்த்தம் அல்ல. வாயை திறந்து என்றால் அவ்வளவு பேரும் கேட்கக்கூடிய அளவிலே சத்தத்தை உயர்த்தி முழு பலனோடு அவர் பேசின பிரசங்கம் தான் வேதத்திலே முதல் எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பேசவில்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் முழுவதும் தொடர்ச்சி, மத்தேயு 6ஆம் அதிகாரம் முழுவதும் தொடர்ச்சி, மத்தேயு 7ஆம் அதிகாரம் முழுவதும் அவ்வளவு நேரம் அவர் பேசினார். காந்திஜி சொன்னார், மலை பிரசங்கத்தை வாசிப்பது எனக்கு அவ்வளோ பிரயோஜனமாக இருந்தது. இன்றைக்கு சத்தியம், சத்தியாகிரகம், உண்ணாவிரதம் போன்ற காரியங்களினால் தேசத்தை விடுவிக்க முடியும் என்று போதித்தவர் இயேசுதான். அந்த மலை பிரசங்கத்தில் தான் அந்த போதனைகளை வாசித்த பிறகுதான் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று இயேசு சொல்லுகிறாரே. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியையே சுதந்தரிக்கும் போது நான் ஏன் இந்தியாவை சுதந்தரிக்க கூடாது? முடியாது. அந்த வசனம்தான் நேதாஜி போல துப்பாக்கி ஏந்தி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் விடுதலை கிடைக்காது, பிரிட்டிஷ்காரனை அடித்து விரட்டணும் சொன்னபோது இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் இந்தியா தேசத்தை மீட்க முடிந்தது என்று சொன்னார். மலை பிரசங்கம் அவ்வளவு விசேஷமான முதல் பிரசங்கம், பெரிய பிரசங்கம், மலையில் ஏறி திரளான ஜனங்கள் கேட்ட பிரசங்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் கேட்கிறதற்கு யாக்கோபு எழுதுகிறார் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவன். முதல்ல அவர் சொல்லுகிறார் கேட்கிறதற்கு. ஆண்டவருடைய வார்த்தைகளை சபையில கேட்கிறது மட்டுமல்ல, பிரசங்க நேரத்தில் சில கேட்கறதுக்கு வருவாங்க. வேதத்தில் ஆண்டவர் பேசுகிறது போல, தலான கூட்டத்தில் நாம் ஒருவராய் உட்கார்ந்து இருக்கிறது போல, ஆண்டவர் வாயை திறந்து பேசுகிறதை நாம் கேட்கிறது போல எண்ணி இதை நாம் வாசிக்கணும், இதை நான் வாசிக்கணும். உண்மையில் நம்முடைய சபையில் யார் பிரசங்கம் பண்ணாலும் அதில் உடனே ரெக்கார்ட் பண்ணிக்கிறது உண்டு. பெண்கள் முகாமில் 4 நாட்கள் 8 பிரசங்கம், 8ஐயும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பேசி முடித்த உடனே ஆஃபீஸில் காதில் மாட்டி டக்கன்னு டைப் பண்ணிடுவாங்க. என் டேபிளில் கொண்டு வந்து வைத்து விடுவார். இன்றைக்கு காலையில் கூட சகோதரி பெண்கள் முகாமில் பேசின சௌரி ரெக்ஸ், அவங்க முழு பேர் என்ன, ரோஸ்லின் ரெக்ஸ், முதல் பிரசங்கனை காலையில் நான் எழும்பி முழுவதும் வாசி. அவள் என்ன சொல்ல வருகிறார்கள்? நல்ல சிஸ்டம் இருக்கிறது, ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம்.
ஆனால் இயேசு நாட்களில் ரெக்கார்ட் பண்ணதே கிடையாது. மலை பிரசங்க அத்தனை பேர் கேட்டாலும் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுருவாங்க. ஆனால் அது அவர் எவ்வளோ உள்ளத்திலே பதிந்து இருந்திருக்க வேண்டும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்ட அந்த மலை பிரசங்கத்தை இயேசுடைய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அவ்வளவு பிரசங்கத்தையும் அப்படியே எழுதியிருக்கிறார்கள் என்றால், ஆண்டவர் பேசும்போது ஒரு பசுமாட தாணி போல அவருடைய உள்ளத்தில் எப்படி அதை பதிந்திருக்கும். இன்றைக்கும் நாம் அவர் நம்முடைய மத்தியில் பேசுகிறது போல அந்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்க முடியும் என்று எண்ணி பாருங்கள். இயேசுவிடத்தில் பிரசங்கம் பண்ணுகிறது எப்படி கற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தெகோஸ்தே நாளிலே நின்று ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். அதையும் கூட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பண்ணின முதல் பிரசங்கத்தை பார்க்கிறோம். அந்த பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய பிரசங்க கலை, அவர் பேசுகிற விதம், அவர் பேசினது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை என்று சொல்லக்கூடிய அந்த பிரசங்கம் இன்றைக்கும் நம்முடைய கைகளில் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு சந்தோஷம்! சில நாட்களுக்கு முன்பாக நான் மலேசியா விமான நிலையத்தில் ஒரு புத்தக கடைக்குள்ளே போனேன். உலகத்தில் தரை சிறந்த 100 செய்திகள், பிரசங்க சாதுரியங்கள், அந்த புத்தகத்தை வாங்கி வாசித்தேன். பெரிய புத்தகம் வாங்கினேன், வீட்டில் வந்து வாசித்தேன். அதிலே அவர்கள் எழுதுகிறார்கள், கோடிக்கணக்கான பிரசங்கங்கள் பண்ணினாலும் இயேசு பிரசங்கம் பண்ணினேன் மலை பிரசங்கத்துக்கு ஒவ்வான பிரசங்கம் இதுவரை பூமியில் ஒருவனும் பண்ணினதில்லை. நம்முடைய வாழ்க்கை முழுவதற்கும் வழிகாட்டி என்று இயேசு செய்த பிரசங்கம் என்று இதே மத்தேயு 5, 6, 7ஆம் அதிகாரத்தை அதை எழுதினவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, ஒரு இஸ்லாமியர். அவர் எழுதுகிறார், கிறிஸ்தவர்களுக்கு இதன் அருமை தெரியாவிட்டாலும் அவர் பேசினது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை. இயேசு பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு முன்னால 40 நாட்கள் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்தார். அவர் பிரசங்கிக்கிறதுக்கு முன்பாக அசுத்தாவிகளை துரத்தினார், குஷ்டவாரிகளை சுத்தமாக்கினார். என்ன தன்னுடைய வாழ்க்கையில சாதித்தாரோ அதே அவர் பிரசங்கம் பண்ணினார். அவர் வாயினால் சொன்னது அவருடைய கையினால் நிறைவேற்றினார் என்று சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் அந்த கிருபை தருவார். நீங்கள் உங்களுடைய சாட்சியை பக்கத்தில் யார்கிட்டையாவது பகிர்ந்து கொண்டாலும், எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து இயேசு அறிந்திருக்கிறீங்களா? நானும் அறியாதவனாக தான் இருந்தேன், ஆனால் இயேசு எனக்கு என்னென்ன நன்மைகளை செய்தார், அவர் மிகுந்த அன்புள்ளவர். 4 வார்த்தை சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வாயிலிருந்து வருகிற சாட்சியை அவர் பயன்படுத்துவார். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க வந்து உங்கள் கை குலுக்கும் போது எத்தனை சந்தோஷமாக இருக்கும். பேதுரு இந்த பிரசங்கத்தை கேட்டார், அவர் பிரசங்கம் பண்ணினார். படிப்பறிவில்லாதவர் தான், யூதர்களைப் போல, யூதயாவில் வாழ்கிறவரை போல பரிசேயர் சதுசேயர் வேத பண்டிதர்கள் அல்ல, ஒரு மீன்பிடிக்காரர். ஆனாலும் படிப்பறிவில்லாத நிலைமையிலும் பேசும்போது 3000 பேர் அவர்கள் பரிசுத்தாவினாலே குத்தப்பட்டவர்களாய், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய சாட்சியாகட்டும் பிரசங்கமாகட்டும் பரிசுத்தாவியால் நிரம்பி இருக்கும்போது அது ஒரு பெரிய பலனை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் பரிசேயரை போல பிரசங்கியாமல் அதிகாரம் உள்ளவர்களாக அவர் பிரசங்கித்தாராம். மற்றவங்கள மாதிரி பெரிய வேத பண்ண இதெல்லாம் பேசலை. நடைமுறை வாழ்க்கைக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவர்களை பார்க்கும்போது உண்மையிலே பெரிய பெரிய பிரசங்க மாதிரி யாருமே பைபிள் காலேஜில் படித்ததில்லை, நான் கூட படித்ததில்லை. பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் டிகிரி, தியாலஜி டிகிரி,
டாக்டரேட் டிகிரி ஒன்றும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் அந்தந்த வேளையில் உங்களுடைய நாவிலே தருவார். என்ன பேசுவோம், எப்படி பேசுவோம், பயப்படாதிருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே உங்களுக்குள் இருந்து பேசுவார் என்று மத்தேயு 10:19-20 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் பகுதியை பார்க்கும்போது இயேசு மலை பிரசங்கம் செய்யும்போது 12 சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். எண்ணற்ற பொது மக்களும் அங்கே வந்திருந்தார்கள், சீஷர்களும் வந்திருந்தார்கள். ஏன்? ஆண்டவர் சொல்லுகிறதை பிற்காலத்தில் எழுதும்படி சீஷர்களையும் கொண்டு போயிருந்தார். திரளான ஜனங்களும் அங்கே போயிருந்தார்கள். எப்படி பேசியிருப்பார், எப்படி பேசியிருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த மலை பிரசங்கத்தை வாசி, திரும்ப திரும்ப வாசி, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை பாக்கியமுள்ள வாழ்க்கையாய் மாறும். ஆமேன். இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீ தேவனை பார்க்க வேண்டுமா? நித்திய காலமாய் அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தில் நீ சேர வேண்டுமா? தாவீது எழுதுகிறார், நீதியிலே உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன், விழிக்கும் போது உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன். 17ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் தேவனை நான் தரிசிப்பேன். அதுபோல யோபு பக்தன் 19ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், அவரை நான் பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளம் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று யோபு 19:26-27 வசனத்தில் அவர் குறிப்பிட்டார். பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். நானும் பிரசங்கம் பண்ண போகிற இடத்துல பலர் கேட்பதுண்டு, நீங்கள் இயேசுவை தரிசிச்சிருக்கீங்களா? அவரை முகாமுகமாய் பார்த்திருக்கிறீர்களா? சில வேளைகளில் அவர் தன்னை ஒரு எளிய பிச்சைக்காரனை போல வேஷம் அடைந்து வருவது உண்டா? டைரக்டாக பார்த்துருக்கீங்களா? மறைமுகமாக பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டவர் அந்த அந்த பாக்கியமுள்ள ஒரு பகுதியை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள்தான் பாக்கியவான்கள். அந்த இருதயத்தின் சுத்தம் வாழ்க்கையின் எல்லா அசுசிகளையும், வாழ்க்கையின் எல்லா கேடுபாடுகளையும் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து தேவனை தரிசிக்கும் பாக்கியத்தை கொண்டு வந்து விடுகிறது. தேவனுடைய தரிசிக்கும் பாக்கியம் இங்கே சுத்தம் என்று எழுதுகிறார். சரீரத்தை நாம் சுத்திகரிக்கிறோம், தண்ணீரினால் நாம் குளிக்கிறோம், காலையிலே பல் விளக்குகிறோம், மேலே அழுக்கு இருந்தால் சோப்பு போடுகிறோம், சரீரத்தை சுத்திகரிக்கிறோம். ஆவியிலே ஒரு சுத்தம் காணப்பட வேண்டும், இருதயத்திலே ஒரு சுத்தம் காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் சுத்தமுள்ளதாய் குற்றமற்றதாய் பாதுகாக்கப்படுவதாக என்று எழுதுகிறார். ஆண்டவர் இயேசுவை தரிசிக்கும் போது இருதயத்தில் சுத்தம், சரீரத்தில் சுத்தம், ஆத்துமாவில் சுத்தம், ஆவியிலே சுத்தம், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெறுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே இந்த சுத்தம் ஆரம்பிக்கிறது? எங்கே ஒரு மனுஷனுடைய பரிசுத்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது?
ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தில் இருந்த நான் ஆண்டவரை தரிசிக்க விரும்புகிறேன், என் ஆண்டவர் தேவ தூதர்களோடு 1000-14 தேவ தூதர்களோடு வரும்போது, பிரதான தூதருடைய சத்தத்தோடு வரும்போது நான் ஆண்டவரை தரிசிக்கணும், நான் வருகையில கைவிடப்படக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களோடு கூட நானும் ஒரு பரிசுத்தவானாய் கர்த்தருக்கு முன்பாக நான் காணப்பட வேண்டும். அப்படி என்று விரும்புவாய் என்றால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் தேவனை தரிசிப்பார்கள். மற்றவர்கள் அல்ல, பேர்க்கரசவர்கள் அல்ல, ஏதோ வரத்துக்கு ஒரு முறை சர்ச்சைக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. உன்னுடைய உள்ளத்தின் ஏக்கம், உன்னுடைய இருதயத்தின் துடிப்பு, உன்னுடைய நாசியின் சுவாசம், ஆண்டவரே என்னை பரிசுத்தவானாய் மாற்றும். உலகத்தாரை போல அல்ல, உம்மிலே இருந்த பரிசுத்தம் என்னிலே காணப்படும்படி. இந்த பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்கிறது? ஒரு மனிதனுடைய தீர்மானத்தில் ஆரம்பிக்கிறதா? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தில் ஆரம்பிக்கிறதா? பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் அந்த கொல்கதா மேட்டிலே, அந்த கல்வாரி மலையிலே இயேசுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவும் போதுதான் அங்கேதான் ஆரம்பிக்கிறது. அங்கேதான் ஆரம்பிக்கிறது. அங்கேதான் ஆரம்பிக்கிறது. என்னுடைய வாலிப வயதிலே பரிசுத்தமாய் வாழ விரும்பினேன். கல்லூரி மாணவன். அந்த நாட்களில் கண்களின் இச்சைகளினை பரிசுத்த ஜீவியத்துக்கு தூரப்படுத்தினது. ஒரு நாள் மிக வேதனையோடு எங்கள் பிரின்சிபாலை பார்த்து சொன்னேன், ஃபாதர், பரிசுத்தமாய் வாழ முடியுமா? எவ்வளோ சோதனைகள், உலகத்தில் பலவிதமான இச்சைகள் ஆத்துமாவை கரைப்படுத்துகிறது. பரிசுத்தமாய் வாழ்வது சாத்தியம்தானா? முடிகிறதானா? பரிசுத்தமாய் வாழ என்ன செய்யணும்? பாவம், அந்த ஃபாதருக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அவர் லவ் ஃபெயிலியர்ல ஃபாதர் ஆயிட்டார். உலகத்தை திறந்துட்டார். அவர் ரூம் போனால் எப்போதும் அந்த காலத்தில் அந்த பெண்ணோடு பாடின ஒரு பாட்டை தான் டேப் ரெக்கார்டில் போட்டுக்கிட்டே இருப்பார். சிட்டுக்குருவி பாடுது தன் பெட்டை துணையை தேடுதுன்னு அந்த காலத்து பாட்டு அதை போட்டுட்டு இருப்பார். காம்போல கேட்டுட்டு இருப்பார். நான் போய் கேட்குறேன், ஃபாதர், பரிசுத்தமாக வாழ்றது சாத்தியம்தான். ரொம்ப நேரம் யோசிச்சார். பரிசுத்தமாக வாழணும்னா நான் வெஜிடேரியன் சாப்பிடாத, மட்டன் சாப்பிடாத, முட்டை சாப்பிட்டா பெட்டையை தேடும், முட்டையை சாப்பிடாத. வேற என்ன ஃபாதர்? சாப்பாட்டில் உப்பை குறைச்சிக்க. நான் கேட்டேன், ஃபாதர், ஓகே, மட்டன் சாப்பிட்டா இச்சையை தூண்டும், அப்போ பிராமணர்கள் எல்லாம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதில்ல, அவங்கெல்லாம் பரிசுத்தவான்களா? அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? நான் வெஜிடேரியன் தான் பரிசுத்தத்தை கெடுக்கிறதுண்டா. இயேசு மீனை பிடிச்சிட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னார். இயேசு மீன் சாப்பிட்டார். இயேசு வெஜிடேரியன் இல்லை, அவர் நான் வெஜிடேரியன் தான். அவர் நம்மகிட்ட வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடாதான்னு சொல்லுவாரா? இது பரிசுத்தத்துக்கான வழியா? இல்லை. பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் அந்த சிலுவையின் அடிவாரத்தில் ஆரம்பிக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இயேசுவின் இரத்தத்தோடு கூட இரண்டாவதாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார். இதை வாசித்து தியானித்து இந்த வேத வசனத்தின்படி என் வாழ்க்கையை வழி நடத்தணும்னு சொல்லும்போது பரிசுத்த பாதையிலே நடத்துகிறார். மூன்றாவது, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு ஜெப ஆவியை தருகிறார். பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை தருகிறார். சபை கூடுதலை தருகிறார். நான்காவது, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை தருகிறார். ரோமர் 15:15 பரிசுத்த ஆவினாலே புறஜாதியாரின் பலை பரிசுத்தமாக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் போது
3 விதங்களிலே நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு, இருதயத்திலே சுத்திகரிக்கப்படுவதற்கு 3 விதத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். முதலாவது, பிதாவாகிய தேவன் பரிசுத்தராயிருந்து நம்மை பார்த்து கண்டிப்பாய் சொல்லுகிறார், பரிசுத்தமுள்ளவனாயிரு, நியாய தீர்ப்புக்கு தப்பும்படி, பாதாளத்திலே பங்கடைந்து விடாதபடி நீ தூய்மையான வாழ்க்கை வாழ். நித்திய நித்தியமாய் அடுத்த நித்தியம் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பிசாசுகளோடு நீ இடைப்படாதபடி. ஆகவேதான் யூதா 1 அதிகாரம் 1 வசனம், பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம், பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பிதாவானவர், மேலே இருக்கிற பிதாவானவர், அவர் 100% பரிசுத்தம் உள்ளவர். சேராபின்கள் தேவனை ஆராதிக்கும் போது ஆண்டவரில் உள்ள ஆயிரக்கணக்கான குணாதிசயங்களே, அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், காருண்யமுள்ளவர், கிருபையுள்ள ஆயிரக்கணக்கான சுபாவங்களை முன்வைத்த முதல் சுபாவம், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏன் 3 முறை சொல்லுகிறார்? ஏன் 4 முறை சொல்லவில்லை? பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய இயேசு பரிசுத்தர், பரிசுத்தாவியானவர் பரிசுத்தர். ஆண்டவர் மேலே இருந்து பிதாவானவர் அருளுகிற பரிசுத்தம் கண்டிப்பான பரிசுத்தம். தயவு தாட்சணம் இல்லாமல் பரிசுத்தமாக ஜீவித்து தான் ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. நீ ஜீவிக்காவிட்டால் ஆண்டவர் அங்கிருந்து பயங்கரமாய் சொல்லுகிறார், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். மனுஷன் தலையை சொரிஞ்சு சொல்றான், ஆமாமா நீர் மேலே உட்கார்ந்து இருக்கிறீர், உமக்கு கோடம்பாக்கத்து குழப்பம் என்ன நமக்கு தெரியாது. இங்கே திரும்பினாலும் ட்ரெயினில் போனால் 4 பேர் இடிக்க, அங்கே பஸ்ஸில் போனால் பரிசுத்தம் குலையுது. வால் போஸ்டரை பார்த்தா கேவலமான வால் போஸ்டர், டிவியை திறந்தா அட்வர்டைஸ்மெண்ட் விட. ஆமாம், மேலே இருந்துட்டு சும்மா பரிசுத்தமாறு பரிசுத்தமாறு. இங்கேருந்து கடவுளை பார்த்து பாடுறான். என்ன பாடுறான்? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும். மேலே இருந்துட்டு சும்மா அங்கே இருந்துட்டு எங்களை பூமியில் உண்டாக்கி வச்சுட்டு, ஆண்களையும் பெண்களையும் உருவாக்கி வச்சுட்டு, சைட் அடிக்காத, பாவம் செய்யாத, சினிமா பார்க்காத, எல்லாம் நடக்கிற காரியமா? நீர் மனுஷனா பிறந்து எங்கள் சோதனையெல்லாம் பார்த்து இதில் எப்படியா பரிசுத்தமாக வாழ முடியும்? பிதாவா நான் சொன்ன தான் குமாரனை பார்த்து, மகனே நீ பூமிக்கு போ, மனுஷனை போலவே போ, மனுஷருக்கு ஏற்படுகிற எல்லா சோதனையும் உனக்கு நேரிடட்டும், ஆனால் ஜனங்கள் பரிசுத்தமாக வாழ முடியும் என்பதை நீர் ஒரு முன்மாதிரி காண்பித்து பரிசுத்தமாய் ஜீவித்து. அவன் சொல்றான், கிளந்து பாடுறான், காதலித்து வேதனையில் சாகணும், போய் ஜனங்களை காதலியும் நேசியும் அன்பு செலுத்தும், விளவாய் அன்பு செலுத்தும். அந்த அன்பிலே ஒரு பரிசுத்தத்தை காண்பி, அந்த அன்பிலே ஒரு பரிசுத்த அன்பு. அன்பு அன்புன்னு சொல்லி கீழ்த்தரமான இச்சைகளுக்குள்ளே வாலிபர் ஓடிடுறாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன், இறக்க செய்ய போகிறேன். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் அன்பில் கூட அசுத்தங்களை பரப்பிறாங்க. ஆண்டவர் நம்மை அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டார். இயேசுவினுடைய அன்பு கண்டிப்பான அன்பு அல்ல. இயேசு காண்பிக்கிற பரிசுத்தம் பிதாவை போல பயங்கரமான பரிசுத்தம் அல்ல. இயேசு நம்மளை காண்பிக்கிற பரிசுத்தம் ஒரு பாசமுள்ள, மனதுருக்கமுள்ள பரிசுத்தம். மகனே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் உனக்கு வேற சோதனை நான் அனுப்ப மாட்டேன். சோதனை வரும்போதெல்லாம் அதை தாங்கும்படி மேற்கொள்ளும்படியான கிருபைகளை நான் உனக்கு தருவேன். நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன், உன்னை போல எல்லா விதத்திலும் நான் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பரிசுத்தராய் நான் விளங்கினேன். நீ பாவம் செய்வாயானால் உனக்காக என் பிதாவிடத்தில் நான் பரிந்து பேசுகிறேன்.
ஆண்டவருடைய பரிசுத்தம் மன்னிக்கிற ஒரு அன்பிலிருந்து வருகிற பரிசுத்தம். ஆண்டவருடைய பரிசுத்தம் முன்மாதிரியை காண்பித்த ஒரு பரிசுத்தம். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பரிசுத்தராய் விளங்கி முன்மாதிரி காண்பித்த பரிசுத்தமுடியுள்ள அடிச்சுவடுகளை அவர் பின்வைத்து போனார் என்று 1 பேதுரு 2:20-21 வாசிக்கிறோம். ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்த பரிசுத்தம். நமக்காக பிரதான ஆசாரியனாக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற அன்பு. கால் சறுக்கும் போது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிற ஒரு பரிசுத்தம். உன்னை வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறேன், அவர் தருகிற பரிசுத்தம். மூன்றாவதாக, முதல் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிற பரிசுத்தம், இரண்டாவது குமாரனாகிய இயேசுவிடத்திலிருந்து வருகிற பரிசுத்தம், மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஒரு பரிசுத்தம். மீண்டும் சொல்லுகிறேன், பிதா மேலே இருந்து பரிசுத்தராயிரு கண்டிப்போடு சொல்லுகிறார். இயேசு ஒரு சிநேகிதனை போல நம்முடைய அருகில் வந்து நின்று நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபித்து, மகனே, உன்னை போல நான் இந்த பூமியில் வாழ்ந்தேன், நான் என்னுடைய பரிசுத்தத்தை உனக்கு தருவேன், என் கிருபை உனக்கு தருவேன், நீ என்னை சார்ந்து கொள்ளும்போது நீ பரிசுத்தமாய் ஜீவிப்பாய். ஆனால் ஆவியானவர் என்னை சொல்லுகிறார், அவர் மேலிருந்தும் அல்ல, அருகில நண்பனை போலவும் அல்ல, நேராக நமக்குள்ளே இறங்கி வருகிறார். நம்மை தன்னுடைய பரிசுத்த ஆலயமாய் மாற்றுகிறார், பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றுகிறார். நமக்குள்ளே தங்கியிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவனை நோக்கி மன்றாடுகிறார். பாவம் செய்யும்போது மனசாட்சியை கூர்மைப்படுத்துகிறார், மனசாட்சியில குத்திக்கிறார், வாதிக்க செய்கிறார், குற்ற மனசாட்சியை குற்ற உணர்வை தருகிறார். ஐயோ, நான் பாவம் செய்தேன் என்று கதறும்படியாக நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய பரிசுத்தத்துக்காக அவர் பரிதபிக்கிறார். பரிசுத்த ஆவினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். எவ்வளவு நேரம் பரிசுத்த தேவனோடு நாம் இடைபடுகிறோமோ, சந்திக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தத்தை பெறுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து நீங்கள் பரிசுத்தத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிற வைராக்கியத்தை பார்க்கிறோம். உங்களுக்காக நீங்க பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவனும் குமாரனாய் இயேசுவும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரும் எவ்வளவு முயற்சிக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்க. ஏன் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும்? வானாதி வானம் கொள்ளாதவர், தேவதூதர்களால் ஆராதிக்கப்பட்டவர், வீணாய் நம்முடைய விருந்தாளியாய் ஏன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும்? வைராக்கியத்தோடு கர்த்தருடைய வருகையிலே நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மறுரூபமாகி என்றென்றைக்கும் தேவனை தரிசிக்க வேண்டும். அதற்காகத்தான் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நெகட்டிவா ஒன்று சொல்லுகிறார், சுத்தம் இருந்தால் தேவனை தரிசிப்பாய். ஆனால் எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. படிப்பு இருக்கணும்னு தேவையில்லை, பணம் இருக்கணும்னு தேவையில்லை, எவ்வளவு ஏழையா இருந்தாலும், படிப்பறிவு இல்லாதவனா இருந்தாலும், பண கஷ்டத்தில் இருந்தாலும், வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலும், பரிசுத்தத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும் போது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடிவதில்லை. ஆனால் பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ள முடியும் என்று சங்கீதம் 96:9 நாம் வாசிக்கிறோம். கண்ணே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உன்னுடைய ஆன்மீக கண்களினால நீ தேவனை தரிசிக்க முடியும். ஆண்டவர் நமக்கு மறுரூபமான கண்களை தருவார், ஆவிக்குரிய கண்களை தருவார். சொப்பந்திலே தரிசனத்தில் அவர் காண்கிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகையிலே முகமுகமாய் அவரை தரிசிப்பீர்கள். லேவியராகம புத்தகம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், திரும்ப திரும்ப இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை.
லேவி ராமத்துக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமுள்ள தேவனும் பரிசுத்தமாக்கப்படுகிற தேவனுடைய ஜனங்களும். ஆண்டவர் பரிசுத்தர், அதே நேரத்தில் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, யெகோவா மெக்கதேஸ், பரிசுத்தமாக்குகிற தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அதே நேரத்தில் நம்மை பரிசுத்தமாக்க தன்னையே ஒப்பு கொடுத்த தேவன். அந்த கல்வாரி அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! நாம் பரிசுத்தமாய் ஜீவித்து நம்முடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டும் என்று அந்த யெகோவா மெக்கதேஸ் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவரே, நீதியிலே உம்முடைய முகத்தை நான் தரிசிக்கணும். நான் உம்மை பார்க்கும்போது களி கூர்ந்து மகிழ வேண்டும். விழிக்கும் போது உம்முடைய சாயலால் நாம் திருப்தியாக்க வேண்டும். சில மாதங்களுக்கு முன்பு இந்த பாடலை எழுத கர்த்தர் கிருபை செய்தார். உம்மை தரிசிக்கணும்ப்பா, நீதியிலே உம் முகத்தை நான் தரிசிப்பேன். விழிக்கும் போது உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன். இன்றைக்கும் உடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்காக ஏங்குகிறீர்களா? பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று தாகம் கொள்கிறீர்களா? பல வேளைகளில் நான் விரும்பினாலும் நான் விழுந்து எழும்பிக் கொண்டிருக்கிறேன். குற்ற மனசாட்சி வாதிக்கிற வாழ்க்கை தானா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்று ஏக்கத்தோடு நிற்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே உன்னை பரிசுத்தம் பண்ணும்படி இயேசு செய்த அந்த தியாகத்தை நினைத்து பார். இயேசு எவ்வளவு கொடூரமான மரணத்தை சிலுவிலே உனக்காக அவர் சந்தித்தார். எவ்வளவு பயங்கரமாய் முள்முடி சூட்டப்பட்டார். குற்றவாளி அடிப்பதை பார்க்கிலும் அவருடைய முதுகை சவுக்கினால் அடித்து அவருடைய முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல மாறினதை எண்ணிப்பார். உனக்காக அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல் அந்த கேடு அடைந்த இயேசுவை நோக்கிப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக ரூபம் அவ்வளவு விகாரம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை பரிசுத்தத்தால் அலங்கரிப்பதற்காக உன் பாவங்களை எல்லாம் தன் மேலே ஏற்றுக்கொண்டு பிதாவை நோக்கி கதறின அந்த இயேசுவை ஒரு விசை நோக்கிப்பார். உன் பாவ மன்னிப்புக்காக பிதாவே அவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அங்கலாய்த்ததை எண்ணிப்பார். உன்னிலே தூய்மையான வாழ்க்கை விரும்பி இன்றைக்கு அவருடைய இரத்தத்தை உன்மேல ஊற்றி உன்னை கழுவுகிற அந்த கிருபை எண்ணிப்பார். உன் பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிற அந்த கிருபை எண்ணிப்பார். இன்னைக்கு இந்த பரிசுத்த முன்னிலை ஆரம்பிக்கட்டும். என் ஆண்டவரை நான் தரிசிக்கணும், என் ஆண்டவரை நான் சந்திக்கணும். ஆண்டவரை விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில தாரும் என்று கேட்கும் போது ஆண்டவர் கடைசி வரை உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறது அந்த ஒன்றுதான், நான் என்னை நம்பவில்லை, ஆனால் என்னை பாதுகாத்துக் கொள்ள வல்லவர் என்று உண்மை நான் நம்புகிறேன். என் கால் சறுக்கும் போது என்னை தாங்குகிற கிருபைக்காக நன்றி. என் உண்மை விட்டு தூரமாய் போய் விடாதபடி மறுபடியும் என்னை இழுத்துக் கொள்ளுகிற அன்புக்காக நன்றி. எனக்குள்ளே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. வலுவாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ள நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். நன்றி. நன்றி 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 நன்றி. உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் பரியந்ததை பாதுகாக்க வல்லமை உள்ளவர் என்று உம்மை விசுவாசிக்கிறேன். நன்றி அப்பா. உம்முடைய சட்டைகள் உம்முடைய பிள்ளைகள் மேல் விரித்திருக்கட்டும். உம்முடைய அன்பு ஒரு குடையை போல அவர்களை மூடிக்கொள்ளட்டும். ஒரு பிள்ளையை தாய் அந்த போர்வைக்குள்ளே போர்த்தி மறைத்துக் கொள்வது போல எங்களுடைய ரத்தத்துக்குள்ளே நீர் மறைத்து வைத்திருக்கிற காய் நன்றி. உம்முடைய சிறகுகளாலே எங்களை மூடுகிற காய் நன்றி.
பாவம் அணுகாதபடி, சாத்தான் ஏகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எங்களை நெருங்காதபடி விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்தேக்காய் நன்றி. கடைசி வரை பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி.